பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதுதான் முதல் வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34 முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இந்த சம்பவத்தில் இருந்து நம்ம யாரை மன்னிக்கணும்னு. ஃபஸ்ட்டு பெரியம்மா சொன்ன மாதிரி, நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவங்களையெல்லாம் நம்ம மன்னிக்கணும். இருக்கிறதுல கஷ்டமான ஒரு 5 மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு 5 பேரை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு யாரை மன்னிக்கணும்னா, துரோகம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இதற்கு உதாரணத்துக்கு யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா, யூதாஸ் காரியோத்தையும் பேதுருவையும் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே 3.5 வருஷம் இருந்து ஊழியம் செஞ்சு, அவங்க சும்மாவும் இல்லை, நல்லா ஊழியம் செஞ்சாங்க. ஏசு போடுற சோத்தை தான் அவங்களும் தின்னாங்க. அவர் எங்கே தூங்குறாரோ அங்கே தான் தூங்குனாங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் அவர் யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிச்சான் பேதுரு. அதே நேரத்தில் அவரை சிலுவையில் அறையும்படியாய் மற்றவங்கெல்லாம் அவமானமாக பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் இந்த அளவுக்கு நிந்தை அனுபவித்து பாடுகளை அனுபவிக்கிறாருன்னா அதற்கு காரணம் யாரு தான்? காட்டி கொடுத்து யூதாஸ் காரியோத்து. இந்த மாதிரி இப்படி கூடவே இருந்து துரோகம் பண்ணுறவங்கள நம்மளால் மன்னிக்கவே முடியாது. அப்படி தானே? அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை நம்ம படிக்கிற, இல்லை கூட குடும்பத்தினர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம கூடவே நம்ம நல்லா நேசித்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிறதுங்கிறது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் இயேசு பேதுரு மனக்கசந்து வந்து அழும்போது அவர் என்ன பண்ணார்? மன்னித்து எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் தலைமையான ஒரு அப்போஸ்தலனாய் அவனை மாற்றினார். ஆமேன். நாமும் துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். சரிங்களா? 2வதாக ஒரு கூட்டம் நான் சொல்கிறேன். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம், நிறையா பேசுவாங்க. சரி, அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படி சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் நம்ம அமைதியாக இருக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக ஓவராக வாய் பேசுவாங்க இந்த ஜனங்கள். உதாரணத்துக்கு சிலுவையை அறையும் போது அங்கே இருந்தவங்க, நீ இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இயேசுவை தலையில் முள்கிரீடம் சூடி அடித்து கன்னத்தில் அரைஞ்சு உன் ஞான திருஷ்டினால் சொல்லு அப்படி இப்படின்னு இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக அவரை அதிகமாய் துன்பப்படுத்தினார்கள். ஆமேன். அதே போல் நம்மோட வாழ்க்கையிலையும் ஒரு கூட்ட ஜனங்கள் நிச்சயம் இருப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம எப்போன்னா, நம்ம சைலண்ட்டாக இருப்போம்ல. சரி, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க என்ன துன்பப்படுத்தினா என்ன, அவங்க என்ன பேசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாய் நாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் நமக்கு எதிராக செயல்படுகிற அந்த கூட்ட ஜனங்களை, அப்படிப்பட்ட நபர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இவங்களையும் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு மனசில் தோணும், என்ன நம்ம அமைதியாக இருக்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக ஓவராக எகிரிட்டு இருக்கான், போய் சண்டை போட்டுருவோமா, போய் அடிச்சிருவோமா அப்படிலாம் நம்ம மனசு சொல்லும். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஆமேன். முதலாவதாக யாரை மன்னிக்கணும்? துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். கூடவே இருந்து துரோகம் செய்கிறவங்கள மன்னிக்கணும். 2வது, நாம் அமைதியை பயன்படுத்தி நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களை, துன்பப்படுத்துகிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். 3வதாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ரொம்ப கீழ்த்தரமான ஒரு இடத்துல இருக்கிறோம், எல்லாரும் ஒரு மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி நம்மளுடைய தற்கால சூழ்நிலைகளை வைத்து நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மளை பரியாசம் செய்பவர்கள். பொதுவாக பரியாசம் செய்கிறது வேற, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, இந்த நேரத்தில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்திற்காக பரியாசம் செய்கிறவர்கள். உதாரணத்துக்கு இங்கேயும் வந்து நிறைய பேரை சொல்லலாம். ஒரு காலத்தில் இயேசு வந்து அற்புதம் செய்யும்போது, இயேசு வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி தைரியமாய் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி ஓசன்னான்னு பாடி அவரை துதிச்சு ராஜா வாழ்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்த ஜனங்கள், இயேசு இப்போ இந்த சூழ்நிலையில் சிலுவையில் அறையப்படுகிறார் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அவரோட அந்த நிகழ்கால நிலைமையை வச்சு அவர் என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் எல்லாரும் அப்படின்னா, பரியாசம் பண்ணுகிறார்கள். இவன் தானே சொன்னா 3 நாளில் இந்த கட்டிடத்தை இடித்து எழுப்பிடும். ஒரு காலத்தில் அதே வாய் தான் என்ன சொல்லிச்சு? அவர் ஆலயத்துக்கு வரும்போது ஓசனா அப்படின்னு பாடி
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் அவர் துதிச்சிச்சு. பட் அதே சேம் வாய், அதே ஆலயத்தில் இருந்த அந்த வாய் என்ன சொல்லுது? இவர் தானே அன்னைக்கு அப்படி சொன்னார், இவர் தானே அன்னைக்கு அப்படி செஞ்சார், இப்போ அவர் செய்யட்டுமே பார்ப்போம், இப்போ அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டுமே பார்ப்போன்னு அவருடைய நிகழ்கால நிலைமையை வைத்து நான் அவரை என்ன செய்கிறாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க. இதே போல் இந்த பூமியில் நம்ம வாழும்போதும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருந்த உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாளில் பணம் இருந்ததும் என்ன ஆட்டம் ஆடுனா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் வியாதி வந்ததும் பலன் இருக்கும்போது அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அது வரைக்கும் நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் பலவீனம் வந்ததும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி நம்மளோட அந்த நிகழ்கால சூழ்நிலைகளை வைத்து திடீர்னு நமக்கு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை வரும்போது, கொஞ்சம் அவமானமான சூழ்நிலை வரும்போது அப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் ஒரு காலத்துல அப்படித்தானே துள்ளுனா, இவ இப்படித்தானே இருந்தா, அப்படித்தானே பேசுனா, இப்படித்தானே பேசுனா, இன்னைக்கு அவளுக்கு எல்லாம் தேவைதான் அப்படின்னு பரியாசமா என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையும் நாம் என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்கணும். ரெண்டாவது, நம்ம அமைதியாக இருக்கிறோங்கிறதுக்காக நம்மளை துன்பப்படுத்துகிறவங்கள, நம்மளோட அமைதியை பயன்படுத்திவிடுவாங்கள்ல, அவங்கள மன்னிக்கணும். மூணாவதா, நம்முடைய நிகழ்கால நிலைமையை வைத்து நம்மை பரியாசம் செய்கிறவர்களை நம்ம மன்னிக்க வேண்டும். சரிங்களா? நாலாவதா, நம்முடைய நன்றியை மறந்த ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம மன்னிக்கணும். இதுவும் நம்ம அடிக்கடி கேட்குறதா, அதனால் நான் ரொம்ப விளக்க விரும்பலை. நம்ம ஒரு நன்றி செஞ்சுருப்போம், அவங்களுக்கு நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் அதே இடத்துல அவங்க நமக்கு தீமை செய்வாங்க. ஒரு சில நேரங்களில் தீமை செய்யலைனாலும் பரவாயில்ல, நமக்கு துன்பம்னு வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம கூட நிற்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் இவங்க நமக்கு நன்மை செஞ்சவங்க தானே, அவங்களுக்கு ஒத்தாசையே இருப்போம், அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. ஒரு சிலர் நமக்கு தீமையே செய்வாங்க. இப்படிப்பட்டவர்களையும் நம்ம மன்னிக்கணும். ஷார்ட்டாக, நம்முடைய நன்றியை மறந்து போனவர்கள், நம்ம நன்மை செஞ்சோங்கிறதையே நினைக்காத மனிதர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். சரிங்களா? 4 காரியம் பார்த்துருக்குறோம். முதல்ல துரோகம் செய்தவர்கள், ரெண்டாவது நம்முடைய அமைதியை பயன்படுத்தி துன்பப்படுத்துகிறவர்கள், நாலாவது நம்முடைய நிகழ்கால நிலைமையை வைத்து நம்மை பரியாசம் செய்கிறவர்கள், மூணாவது, நாலாவது நம்முடைய நன்றியை மறந்தவர்கள். இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம 100க்கு அதிபதியை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்கார சுஸ்தமாவான்னு அவ்வளோ விசுவாசமாக அவர் அந்த அளவுக்கு துதிச்சு அந்த வாயி இப்போ கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, ஏதோ கொஞ்சம் ஒரு தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி கூட அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணல, போய் பேச தான் முடியாது பிலாத்துக்கிட்ட, ஆனால் அவருக்கு மற்ற விதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாவது அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே செஞ்சதா வேதம் எங்கேயுமே எழுதவே இல்லை. இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. நமக்கு துன்பப்படும் போது நம்ம கூட நிற்கவும் மாட்டாங்க. ஒரு சிலர் நமக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க. யாராக இருந்தாலும் நம்முடைய நன்றியை மறந்தாங்க அப்படின்னு அவங்கள நினச்சி புலம்பாம, அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், திரும்பி அவன் வந்தான்னா நான் பேசுவேன் கண்டிப்பாக அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை மன்னிக்க வேண்டும். சரிங்களா? 4 காரியம் பார்த்துருக்கோம். கடைசியாக ஒன்று, இதுதான் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா, அவர்கள் செய்த தவறை நாம் சுட்டி காட்டினதுனால நம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அதாவது துன்பப்படுத்துறதற்கு உபத்திரவப்படுத்தினவர்கள், அவங்க தவறை நம்ம சுட்டி காட்டிட்டோம், நீங்கள் செய்கிறது தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம துன்பப்படுத்துவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக நம்மளை உபத்திரவப்படுத்துவாங்க. அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும். உதாரணத்துக்கு இது யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசேயர் சதுசேயர். சரிங்களா? இவங்களை நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அவங்க ஜெபம் பண்ணுறது குறித்து சொல்லியிருப்பாரு, அவங்க உபவாசம் பண்ணுறது குறித்து சொல்லியிருப்பாரு, அவங்க மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுறது குறித்து சொல்லியிருப்பாரு. இப்படி நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன். ஒரு சில வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மாயக்காரர் அப்படின்னு இவரை பற்றி சொல்லியிருப்பார். நிறைய இடங்கள்ல இருக்கும். மத்தேயு 5, 6, 7 ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். 23ஆம் அதிகாரத்தில் இருக்கும். இப்படி நிறைய இடங்களில் மாயக்காரருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவர் திட்டியிருப்பார். நிறைய வசனங்கள் இருக்குது, ஆசைப்படுவீங்கன்னா கேளுங்க, நான் தரேன். சரிங்களா? அடுத்தது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லி இவங்களை திட்டியிருப்பார். இந்த பரிசேயர் சதுசேயரை நீங்கள்லாம் யார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பார். அப்புறம் நீங்கள் குருடருக்கு வழி காட்டுகிற குருடர் அப்படின்னும் சொல்லியிருப்பார். சீஷர்கள்ட்ட சொல்லும்போது சொல்லியிருப்பார். அப்படி அவங்கெல்லாம் குருடருக்கு வழிகாட்டுற குருடர்கள், அதனால் அவங்க எடறி போனாங்கங்கிறதுக்காகலாம் கவலை
கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குருடர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நம்மளே வந்து யாராச்சும் குருடுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும்? உண்மைதானே? உதாரணத்துக்கு இப்போ கண்ணாடி போட்டுட்டோம், கண்ணாடி போட்டதுக்கப்புறம் கண்ணாடின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் கோவம் வரும், அப்படி தானே? ஆனால் நல்லா கண்ணு தெரியும் போது நீ குருடுன்னு சொன்னால் கோபம் வரதானே செய்யும். ஆனால் அதே மாதிரி தான் பரிசெயரும் சதுசெயரும் ஆண்டவரவங்கள குருடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் புளிச்ச மாவு, புளிச்சு போனவங்க அப்படின்னு சொல்கிறாரு. புளிச்சு போன மாவு டேஸ்ட்டாக இருக்குமா? அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நம்ம அதை அற்பமாக பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள புளித்த மாவுன்னு சொல்லி திட்டுறாரு. ரொம்ப முக்கியமாக என்னென்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் அதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் என்ன சொல்கிறாரு? பொல்லாத விபச்சார சந்ததியார். இப்போ யாராச்சும் நம்ம கிட்ட வந்து நீங்கள்லாம் பொல்லாத விபச்சார சந்ததியினர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? கோபம் வரும் தானே? அதே தான் இங்கே பரிசேயரும் சதுசேயரும் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏன் அதை அவர் சொல்கிறாரு, நம்மளை ஏன் இந்த வார்த்தையை அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த பரிசேயரும் சதுசேயரும் யோசிக்க தவறிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, என்னை திட்டுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதே ஒழிய, நான் செஞ்சது தப்புன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் யார்? பரிசேயன். நான் யார்? சதுசேயன். நான் வேதபாரகன், வேதத்தில் தேறினவன். ஆனால் என்ன பார்த்து அவர் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு ஈகோ இவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உபத்திரவப்படுத்திட்டாங்க. இன்றைக்கும் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதற்காக நம்ம அவங்க செய்கிற தப்பெல்லாம், நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டுலாம் இருக்கக்கூடாது. லைக் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு? அவர் ஏரோது தான், ஆனாலும் ராஜாவே அவர் தான். அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும்னு இவருக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? நீ செஞ்சது தப்புன்னு தைரியமாக ஏரோதுன்னு இடத்துல சொல்கிறார். அதே போல் நாமும் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படிங்கிறது சொன்னதுனால உபத்திரவப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. மறுபடியும் நாம் நீங்கள் செஞ்சது தப்புனா தப்பு தான், எந்த இடத்துலனாலும் தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும். ஆமேன். இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா? தவறை சுட்டி காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உபத்திரவப்படுத்துவாங்க. நம்மளை வந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, நம்மளை ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போ போனாலும் நம்மக்கிட்ட சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. இவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் வந்து தப்பு பண்ணிட்டானா, நான் சொன்னது தப்பா அப்படின்னு இவன் சொன்னான் அப்படின்னு அதை சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படி நிறையா மனிதர்களை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் நாம் மன்னிக்க வேண்டும். நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு இது சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல நண்பனால் மட்டும்தான் ஒருத்தர் சொல்கிற தவறை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ செய்கிறது தப்பு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு அப்பாவோ அம்மாவோ சகோதர சகோதரிகளோ யாரும் நமக்கு நல்ல நண்பன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். நான் அதை எதுக்காக எடுத்தேன்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்காக எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பையன் போயிட்டு ஒரு அப்பா கிட்டே நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க அம்மா கிட்ட நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு டீச்சர்கிட்ட நீ செஞ்சது தப்பு, நீங்கள் செஞ்சது தப்பு டீச்சர் அப்படின்னு போய் தைரியமாக சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எல்லார்கிட்டையும் நம்ம தைரியமாக சொல்லணும். ஆமேன். அதற்காக நம்ம அவங்க நம்மளை துன்பப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாக சொல்கிறேன், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம மன்னிக்கணும். நம்ம கோவம் வரும், நான் இவங்க செஞ்ச தப்புன்னு தானே இந்த டீச்சர்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் இவங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க, நீங்கள் செஞ்ச தப்புன்னு சொன்னதுக்கு என்னை இவ்வளோ துன்பப்படுத்தணுமா, எனக்கு மார்க் குறைச்சி போடணுமா, அப்படி இப்படி நமக்கு கோபம் வரும், சண்டை போடணும் போல் தோணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். நான் இப்போ உதாரணத்துக்கு டீச்சர்னு சொன்னேன். இதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிற யாராக வேணாலும் இருக்கலாம். ஆமேன். அப்படிப்பட்டவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். சரிங்களா? இந்த 5 காரியங்கள். ஃபஸ்ட்டு, துரோகம் செய்தவர்கள், நம்ம அமைதியை பயன்படுத்துபவர்கள், நிகழ்கால நிலைமையை வைத்து நம்மை பரியாசம் செய்பவர்கள், நம்முடைய நன்றியை மறந்தவர்கள், நம்முடைய நாம் தவறை சுட்டி காட்டுறதுனால நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் நம்ம மன்னிக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு மன்னிக்கணும்? யாருக்காச்சும் இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கா? அவங்க செஞ்சது துரோகம் தானே, அதை எதுக்கு நம்ம மன்னிக்கணும்? நான் செஞ்ச நன்றி அவன் மறந்துட்டான் தானே, அதை எதுக்கு நான் மன்னிக்கணும்? நான் அமைதியாக இருக்கேங்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? அதை எதுக்கு நம்ம மன்னிக்கணும்? இந்த கேள்வி யாருக்காச்சும் வந்திருக்குங்களா? வந்தது இல்லையா? எனக்கு நிறையா வாட்டி வந்திருக்கு. அதனால் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். வரும் தானே?
அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் எழுதிக்கோங்க, பார்க்க வேணாம். எபேசியர் 4:32 கொலோசியர் 3:13 இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எதுக்காக மன்னிக்கணும்னா, எபேசியர் 4:32 கொலோசியர் 3:13 எபேசியர் 4:32 கொலோசியர் 3:13 இந்த 2 வசனத்தின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்கும்போது, முதல்ல நம்ம எதுக்காக மன்னிக்கணும்னா, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்போம். ஆண்டவர் அமைதியாக இருக்காருங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பேசியிருப்போம். உங்களுக்கு கண் இருக்கா, உங்களுக்கு காது இருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அவர் அமைதியாக இருக்காருங்கிறதுக்காக நம்ம பேசியிருப்போம்ல. அவர் தற்காலத்தில் அமைதியாக இருக்கார், அவ்வளோதான். அதுக்காக நம்ம 1000 வார்த்தை பேசியிருப்போம். நீங்கள் கடவுளாக இருக்கீங்களா இல்லையா, நீ கடவுளாக இருந்தால் இப்போ என் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம். பட் அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிச்சார்ல. ஸோ அதற்காக நாம் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும். 2ஆவதாம் மத்தேயு 6:14-15 மார்க்கு 11:25 மத்தேயு 6:14-15 மார்க்கு 11:25 இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, நம்ம மன்னிச்சாதான் நாம் செய்கிற தப்பிதங்களையும் பிதா நமக்கு மன்னிப்பார். ஃபஸ்ட்டு அவர் நம்ம ஒரு நாளில் மன்னிச்சாரு, அதனால் நம்ம மன்னிக்கணும். 2ஆவது, அப்படி நம்ம மன்னிச்சாதான் நாம் செய்கிற, இப்போ ஒருவேளை நம்ம அறியாமல் நிறைய தவறுகள் செஞ்சிட்ருக்கலாம், இனி வருங்காலத்துலேயும் நம்ம தெரியாமல் பதட்டத்தில் ஏதோ ஒரு தவறை செய்யலாம். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கணும், பிதா மன்னிக்கணும்னா நம்மளும் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, இந்த 2 காரியங்கள். 2ஆவதா, அவர் மன்னிக்கும்படி ஜெபித்தார். நம்ம ஏன் மன்னிக்கும்படி ஜெபிக்கணும்னா அது எதுக்காக? நம்ம தான் மன்னிச்சிட்டோம்ல, அது போதாதா அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம், அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஏன் நம்ம மன்னிக்கும்படி ஜெபிக்கணும்னா, இயேசு மன்னிக்கும்படி ஜெபித்தார், அதனால் நம்மளும் ஜெபிக்கிறோம். 2ஆவதாக எதுக்காக ஜெபிக்கணும்னா, இப்போது நம்ம மன்னிச்சுட்டு விட்டுட்டோன்னா அந்த பாவத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு இருக்குமா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் அதே நேரத்தில் மன்னிக்கும்படி ஜெபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதை மன்னிப்பார். அந்த மன்னிப்பு ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் மன்னிக்கும்படி ஜெபித்ததுனால தான் கள்ளனும் பேதுருவும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி ஸ்தேவான் எடுத்துக்கிட்டோன்னா, அவர் மன்னிக்கும்படி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜெபித்தான். அவன் ஜெபிச்சதுனால தான் அதற்கு சம்மதித்திருந்த சவுல் பவுலாய் மாறினான், அதாவது ரட்சிக்கப்பட்டான். இப்போ நம்மளோட துன்பப்படுத்துகிறவங்கள, உபதிரவப்படுத்துகிறவங்கள நம்ம மன்னிக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம மன்னிக்கும்படி ஜெபித்தாதான், பிதாவே உங்களுக்கு மன்னிங்க நம்ம ஜெபிச்சா மாத்திரம்தான் ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். சில நேரங்களில் நம்ம மன்னிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புண்டு. ஆனால் அது ரட்சிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம மன்னிச்சுட்டு ஆண்டவர்கிட்டையும் நீங்கள் மன்னிங்கன்னு ஜெபிச்சோன்னா தண்டனை வராது, அதற்கு பதிலாக ரட்சிப்பு இருக்கும். இதுலேயும் ஒரு குட்டி சுயநலம் இருக்குது. நான் என்னன்னு சொல்லட்டுமா? நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்டனையின் நேரத்தில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, சே ஒரு நாள் நம்ம இப்படி பண்ணணும், அதனால் இப்போ ஆண்டவர் இப்படி தண்டனை தந்திருக்காருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதே நேரத்தில் நம்ம மன்னிச்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்னை மன்னிச்சிட்டாங்களே, சரி நான் அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தப்பு பண்ணல, அவங்க மன்னிச்சாங்கல்ல, அது ஒரு 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 மனசாட்சியில் அவங்களுக்கு அந்த குத்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுயநலமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணிடுங்க. ஆமென். அடுத்ததான் 2வது பகுதி பார்த்தோன்னா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு. ரட்சிக்கப்படணும்னு விரும்புனீங்கன்னா மன்னிக்கும்படி ஜெபிங்க. ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. 2ஆவதா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு இயேசு சொல்கிறாரு இல்லையா? அதற்கு என்ன காரணம்னா, இவங்க எல்லாருக்குமே இவர் தான் மேசியாங்கிறது தெரியலை, அப்படி தானே? இன்றைக்கி நம்மளையும் துன்பப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம யார் ஆண்டவரோட பார்வையிலங்கிறதும் அந்த ஜனங்களுக்கு தெரியாததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளே துன்பப்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம ஆண்டவரோட பிள்ளை,
நம்ம அவங்கள மன்னிக்கிறோம், நம்ம பொறுமையாக தான் இருக்கிறோம், இப்படி எல்லாம் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள நம்ம துன்பப்படுத்த மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ விசேஷமாக பார்க்குறாரு, நம்ம மேலே எவ்வளோ பெரிய திட்டம் இருக்குது, நம்மளை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க நம்மளை வந்து உபத்திரவப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிறதுனால தான் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை உபத்திரவப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் இயேசு வந்து என்ன ஆம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். வேற எந்த ஒரு வார்த்தையுமே பேசியிருக்கவே மாட்டார். நீங்கள் வந்து அவங்க சொல்கிறபடி நீங்கள் உண்மையாகவே யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது ஆம் நீ சொல்கிறபடி தான், ஆம் நீ சொல்லுகிறபடி தான், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க கேட்கும்போது ஆமாம் அவ்வளோதான். போயிட்டு பரிசேயர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரியுமா நான் தான் மேசியா, நீங்கள் என்னை நம்புங்க, நான் உங்களை தான் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணலை, அவங்கக்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலை. காரணம் என்னென்னா, இந்த டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, இப்படி துன்பப்படுத்துகிற பீப்புள், அவங்களுக்கெல்லாம் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு மனநிலை இருக்கும். என்னென்னா, நான் வந்துட்டு ரொம்ப சரியானவன், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு எல்லார பற்றியும் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு தெரியுது, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் மேசியாங்கிறது இவங்களுக்கு தெரியலன்னு தெரியுது. ஆனாலும் அவங்களோட மைண்ட் செட் என்னது, நான் பரிசேயன், எனக்கு வேதத்தில் உள்ள எல்லாம் தெரியும், நான் சதுசேயன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதை அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு அதை விவரித்து சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆண்டவர் அதை முயற்சி பண்ணவே இல்லை. சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அவங்க திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தான் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுத்துவாங்க. அதனால் இப்படிப்பட்ட மனிதர்களை எதிர்கொள்ளும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா, அமைதியாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம என்ன பேசினாலும் அவங்க அதை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னது, நான் கரெக்டு, நான் செய்கிறது சரி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களோட மனசில் இருக்கிறதுனால நம்ம பேசினாலும், நம்ம நின்னாலும் குத்தம் சொல்லுவாங்க, நம்ம உட்கார்ந்தாலும் குத்தம் சொல்லுவாங்க, நான் நடந்தாலும் குத்தம் சொல்லுவாங்க, ஓடினாலும் குத்தம் சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நான் வந்து அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம அமைதியாக மன்னிச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை மட்டும் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக ஒதுங்கிடணும். மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு மமதைன்னு சொன்னேன்ல, இவங்களுக்கு என்னென்னா, இந்த பரிசேயர் சதுசேயர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சதுசேயர் வந்துட்டு சாதோக் அப்படிங்கிற ஒரு ஆசாரியனுடைய சந்ததியினர். இவங்க எல்லாருமே ஆசாரியர்கள். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, நான் ஆசாரியன், எனக்கு தான் என்ன தெரியும், வேதம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு இவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பரிசேயர்கள் பார்த்தோன்னாலும் ஆண்டவர் வந்துட்டு நிறைய ஆசாரிய கூட்டத்தில் சாதோக்கின் குடும்பத்தினர் மட்டும்தான் எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருப்பார். மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னு ஒரு சில காரணங்களால சொல்லியிருப்பார். வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ளவங்களும் அங்கே ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்துட்டு எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த கூட்டத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன இருக்கும், எனக்கு வந்து வேதம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். வேத பாரகர் யார் பார்த்தோன்னா, வேதத்தை எழுதுகிறவங்களே அவங்க தான். பிரதிகள் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த வேத பாரகர் தான் எழுதுவாங்க. அப்படிங்கும்போது வேதத்தை எழுதுகிறதே யார் தான், இவங்க தான். அப்போ அவங்களுக்கும் என்ன இருக்கும், இந்த வேதத்தை எழுதுகிறதே நான் தான், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு திமிரு. அதே மாதிரி இந்த பரிசேயர்கள் யாருன்னு பார்த்தோன்னா, பாபிலோனிய நாட்டிலேருந்து சிறை தாகி வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்ட எல்லா கோத்திரத்தையும் சேர்ந்த தலைவர்கள் இவங்க தான் பரிசேயர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப்பாக இருப்பாங்க, வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு ஜனங்களுக்கு நீங்கள் இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாதுன்னு போதிக்கிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இவங்க எல்லாருக்குமே ஒரே கொழுப்பு தான், என்னென்னா எனக்கு நல்லா வேதம் தெரியும், அதனால் நான் வேதத்தின்படி நான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கே, அவங்க வேதத்தின்படி அவங்க செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள எண்ணம் என்னென்னா, எனக்கு வேதம் தெரியுங்கிறதுனால நான் செய்கிறது கரெக்டு, அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற ஜனங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருப்பீங்களோ இல்லையோ, இந்த வேதம் தெரிஞ்ச ஜனங்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன்னா அவங்க துன்பப்படுத்துகிறாங்கன்னா உண்மையாகவே அவங்க மனசில் என்ன தான் எண்ணம் இருக்குன்னா, நான் செய்கிறது கரெக்ட் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு அவங்க மாறவே மாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட, விசேஷமாக வேதம் தெரிஞ்ச ஜனங்கள்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா.
ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு முறை சொல்லிடுறேன். நம்ம யாரை மன்னிக்கணும்னா, துரோகம் செஞ்சவங்கள மன்னிக்கணும், அமைதியை பயன்படுத்துகிறவங்கள மன்னிக்கணும், நிகழ்கால நிலைமையை வச்சு நம்மளை பரியாசம் பண்ணுறவங்கள மன்னிக்கணும், நம்மளுடைய நன்றியை மறந்து போனவங்கள மன்னிக்கணும், நம் தவறை சுட்டி காட்டினதுனால நம்ம துன்பப்படுத்துகிறவங்கள உபத்திரவப்படுத்துகிறவங்கள மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, கிறிஸ்து நமக்கு மன்னிச்சாரு, அதனால் மன்னிக்கணும். நம்ம இனி செய்ய போகிற இல்லை செஞ்ச பாவங்களை கிறிஸ்து தான் மன்னிக்கணும் அப்படின்னா நாம் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னு ஜெபிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயேசு அதை தான் செஞ்சார், அதனால் நம்ம செய்யணும். ரெண்டாவது, அப்போ தான் அங்கே ஒரு ரட்சிப்பு வெளிப்படும். இல்லைன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும், அழிஞ்சு போயிடும். அதனால் நாம் மன்னிக்கும்படி ஜெபிக்க வேண்டும். கடைசியாக, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேங்கிற அந்த வார்த்தையில் அதையும் நம்ம சொல்லி ஜெபம்னோம். ஆண்டவரே, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, அதனால தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் நான் செய்கிறது கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது, அதனால் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லவும் கூடாது. விசேஷமாக இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் அவங்கள மாதிரி நல்லா வேதத்தில் தேறினவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லவே கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஜோம்லாமா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் கூட பேசுனீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரோட சமூகத்தில், பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு தியானிக்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாரை மன்னிக்கணும், ஏன் மன்னிக்கணும், எதற்காக பிதா மன்னிக்கணும்னு ஜெபிக்கணும், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இன்னும் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் எப்படி இருக்கணும், நாங்கள் அமைதியாக இருக்கணும், எங்களை போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செஞ்சீங்க. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய தயவிற்காய் நன்றி. நீங்கள் எங்களுடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அதற்கேற்ற கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.